வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த செட்டிநாடு ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு காரக்குழம்பு நான் செஞ்சுருக்கிறேன். இது எப்படி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோன்னே வெந்தயம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம். அரைச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். கருவேப்பிலை சோம்பு வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டுட்டு அடுத்து வெங்காயமும் வெள்ளைப்பூடும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வர அறுதி ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச 3 தக்காளி, எனக்கு 3 தக்காளி தேவை. அந்த 3 தக்காளி நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா வதங்கணும், அந்த பச்சை வாசம் போகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் காரத்துக்கு தேவையான ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் கலந்து அரைச்ச குழம்புத்தூள் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த ஏரியாலெலாம் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிடுவாங்க, சிலர் தனித்தனியாகவும் அரைச்சி வச்சுக்கிடுவாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிறணும். வதக்கிட்டு இறக்க போவையில் நான் என்ன சேர்த்துக்கிட்டேன்னா கொஞ்சம் வேர்க்கடலை பருப்பு, 2 வெங்காயம், அடுத்து தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு சில்லு தேங்காய் 4 போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. புளியை கரைச்சி ஊற்றிட்டு மசாலா நல்லா வதங்கின பிறகு புளியை கரைச்சி தலையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறக்க போவையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வேர்க்கடலை தேங்காய் கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி வச்சதை நல்லா அந்த குழம்பு கொதித்தோன்னே கடைசி ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு காரக்குழம்பு, டேஸ்டான காரக்குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் இதை நல்லா ஒரு 2-3 நாள் நல்லா வச்சு சாப்பிடலாம். ஏன்னா நீங்கள் இதில் புளி ஊற்றிருக்கிறீங்க, தக்காளி சேர்த்துருக்குறீங்க, நல்லா கெடாமல் இருக்கும். அதே மாதிரி தேங்காய் வேர்க்கடலை பருப்பு சேர்த்துருக்கனால நல்லா ஹீட் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிடும்போது மட்டும் ஹீட் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.